அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். அதிமுக பிரமுகர் கொலை தொடர்பாக திமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சேலத்தில் அதிமுக நிர்வாகி சண்முகம் கொலை தொடர்பாக திமுகவை சேர்ந்த சதீஷ் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சேலம் கொண்டாளம்பட்டி அதிமுக பிரமுகர் சண்முகம் கொலை வழக்கில் 5 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் குற்றவாளிகளை தேடி வந்தனர். தற்போது திமுக பிரமுகர் சதீஷ் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சேலத்தில் அதிமுக நிர்வாகி சண்முகம் கொலை தொடர்பாக திமுகவை சேர்ந்த சதீஷ் உட்பட 8 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தங்கராஜ் இணைந்திருக்கிறார். தங்கராஜ், ஏற்கனவே 5 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தாங்க. இப்போ 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுல திமுக நிர்வாகியும் இருக்கிறார். இது தொடர்பான விவரம். சேலம் கொண்டலாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சண்முகம் நேற்று இரவு படுகொலை செய்யப்பட்டார். ஒரு மர்ம கும்பலை சேர்ந்தவர்கள் நள்ளிரவில் அவர் நடந்து வரும்போது அந்த வழியாக வரும்போது அவரை வழிமறித்து கொலை செய்தனர். இது தொடர்பாக அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்களையும் உடைத்து விட்டதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் அவரது உடலை வாங்க மாட்டோம் என்று அவரது உறவினர்களும் அதிமுக பிரமுகர்களும் சேலம் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சூழ்நிலையில் சேலம் மாநகர காவல்துறை துணை ஆணையர் மதிவாணன் அதிமுக பிரமுகர் மற்றும் சண்முகத்தின் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள், அதனால் உடலை பெற்றுச் செல்லுமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் அதிமுக பிரமுகர்களும் சண்முகத்தின் உறவினர்களும் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், குறிப்பாக சதீஷை கைது செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கையை விடுத்து வந்தனர். இந்த சூழ்நிலையில் 5 தனிப்படைகள் அமைத்து 5 பிரிவுகளாக சேலம் மாநகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து தனிப்படை போலீசார் தேடி வந்தனர். இதை படிப்படியாக ஒரு அரை மணி நேர இடைவெளியில் ஒருவர் இருவர் என தற்போது வரை 8 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதில் முக்கிய குற்றவாளியாக கூறப்பட்ட சதீஷ் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் திமுக வார்டு கவுன்சிலரின் கணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் மீது லாட்டரி விற்பனை மற்றும் கஞ்சா விற்பனை போன்ற குற்றச்சாட்டுகளையும் சண்முகத்தின் உறவினர்கள் வைத்துள்ளனர். விக்னேஷ், தங்கராஜ், இப்போ இந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரிய வந்திருக்கா? 2 பேருக்கு இடையில ஏற்கனவே முன்விரோதம் இருந்ததா? என்ன சொல்றாங்க? விக்னேஷ், இவர்கள் இருவரும் ஆரம்ப காலத்தில் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்துள்ளனர். இருவரும் சேர்ந்து லாட்டரி மற்றும் அரசியல் மற்றும் தொழில் செய்து வந்ததாக இங்கு கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இவர்களுக்குள் தொழில் போட்டி ஏற்பட்டு இருவரும் அரசியல் ரீதியாகவும் போட்டி ஏற்பட்டு இருவரும் தனித்தனியாக பிரிந்து விரோதிகளாக மாறியதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் சதீஷ் தனிப்பட்ட முறையில் லாட்டரி மற்றும் கஞ்சா விற்பனை செய்து வந்ததால் அது குறித்து அவர் காவல்துறை மற்றும் அரசியல் பிரமுகர்களிடம் சண்முகம் புகார் தெரிவித்து வந்ததால் அவர் மீது இவருக்கு மிக அதிகமான ஒரு கோபமும் அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்பட்டதாக இங்குள்ள அதிமுக பிரமுகர்கள் தெரிவிக்கின்றனர். விக்னேஷ், தங்கராஜ், மொத்தமா 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுல ஒருவர் திமுக பிரமுகராக இருக்காரு. மத்த 7 பேர் யார் அவங்களுடைய விவரங்கள்லாம் தெரிய வந்திருக்கா? இதுவரை சதீஷ் என்பவர் மட்டும்தான் முக்கிய குற்றவாளியாக கூறப்பட்டு வந்தது. அதனால் அவர் குறித்த தகவல் மட்டும் வெளியாகியுள்ளது. மற்றபடி இந்த கொலையில் தொடர்புள்ளவர்கள் இளைஞர்கள் 20-25 வயதை சார்ந்த இளைஞர்கள் என்ற தகவல் மட்டும் காவல்துறை தரப்பிலிருந்து வெளியாகியுள்ளது. இவர்களிடம் முழுமையாக விசாரணை நடத்த பிறகே இந்த கொலையில் இவர்கள் 8 பேரும் தொடர்புள்ளவர்களா அல்லது இந்த கொலையில் மேலும் தொடர்புள்ளவர்கள் இருக்கிறார்களா என்பது தெரிய வரும். விக்னேஷ், மேலும் தொடர்ந்து இந்த கொலை தொடர்பாக சிசிடிவி கேமரா அங்கங்கு உள்ள மற்ற இடங்களில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளையும் கைப்பற்றி அந்த காட்சிகளில் யார் யார் அந்த வழியாக சென்று வந்தார்கள் என்பது குறித்து அவர்களையும் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உண்மையான குற்றவாளிகள், இந்த கொலையில் தொடர்புடையவர்கள், இந்த கொலையில் குற்றவாளிகள் கைது செய்யும் பட்டியல் தொடர்ந்து நடந்து வருகிறது. உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டோரின் பட்டியல் போலீசார் விரைவில் வெளியிடுவதாக தெரிவித்துள்ளனர். விக்னேஷ், சேலம் கொண்டாளம்பட்டி அதிமுக பிரமுகர் சண்முகம் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான சதீஷ் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி தங்கராஜ்.